ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்னோ சேலஞ்ச் வச்சுருக்கோம். இந்த எஸ்ஆர்னோ சேலஞ்சை பற்றி யாருக்கு தெரியும்? அக்கா எனக்கு தெரியும். இந்த எஸ்ஆர்னோ சேலஞ்சு நான் நிறைய டைம் விளையாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு கூட. எனக்கு நல்லாவே இந்த கேமை பற்றி தெரியும்க்கா. அப்படியா? இந்த கேமை பற்றியும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடு. இதில் என்ன இருக்குக்கா, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்ஆர்னோ சேலஞ்சுங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு கேம். இப்போது இங்கே இருக்கிற சேரில் விளையாடுறவங்க உட்காந்துக்கணும். நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா அக்கா இருப்பாங்க. அக்கா ஏதோ ஒரு திங்ஸ் காட்டுவாங்க. ஒன்றா பச்சை மிளகா அல்லது வெங்காயம், இதெல்லாம் நமக்கு டேஞ்சரு. அப்படி இல்லை கிஃப்ட்ஸ் காமிப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது சாக்லேட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ், கிஃப்ட்ஸு, டாய்ஸ் அந்த மாதிரி காட்டினாங்கன்னா அது நமக்கு லக்கு. ஸோ நம்ம எது காட்டுறாங்கன்னா நமக்கு முன்னாடி வந்துருக்கிறனால நமக்கு தெரியாது. பின்னாடி இருக்கிற அக்கா காமிக்கிறத நம்ம எஸ் அல்லது நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எது வந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கணும். பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் நம்ம சாப்பிடணும். அப்படி இல்லை கிஃப்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் வச்சுக்கணும். நோ சொல்லிட்டா அது நமக்கு கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து விளையாடுங்க. சூப்பரான ஒரு கேம். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தரோம். நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அனிதா, இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் நல்ல கிஃப்டாக நம்ம தான் வின் பண்ணிடுற. ஆமாண்டி, எப்போ பார்த்தாலும் எல்லா போட்டிலையும் தருண் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். அதனால இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்கணும். தருண், இங்கே பாரு, அனிதாவும் ஜெஷ்னிகாவும் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் ஸ்வேதா, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். எந்த கேம் வந்தாலும் போதும், இந்த 2 பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக பிளான் போடுறதே வேலையாக வச்சிட்ருக்காங்க. ஆனால் நான் விட மாட்டேன். இந்த போட்டியில் நான் தான் நிறையா கிஃப்ட்ஸ் வின் பண்ணுவேன். வேணா நாம் 2 பேரும் டைப் பண்ணிக்கலாமா ஸ்வேதா? ஓகே தருண், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தான் இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்ஸ்லாம் வாங்கணும். நம்ம தான் வின் ஆகணும். சரி வாங்க, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம்க்கா. சரி பசங்களா, இப்போ யார் ஃபஸ்ட்டு கலந்துக்க வர்றீங்க? வெரி குட் தன்யா, இந்த மாதிரி தான் இருக்கணும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட்டு சேர்ல உட்காருங்க. இப்படி நான் பெரியவங்க மாதிரி உட்கார்ந்து மாட்டிக்கிட்டேனே, உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே தன்யா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உனக்கு பின்னாடி ஒரு பொருள் வச்சிருக்கோம், அது உனக்கு எஸ் ஆர் நோ? ஏன் எஸ் சொல்லியிருக்காங்க, அதனால இந்த பர்க் தான் ஞாக்கு. எனக்கு பிடிச்ச பர்க், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பெஸ்டா கிடைச்சிருக்கு. ஆஹா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த தன்யா பாப்பாவுக்கு போயிருச்சே. பேசாமல் இந்த ஸ்வேதா கூட டீம் அப் பண்ணதுக்கு இந்த தன்யா கூட டீம் அப் பண்ணியிருக்கலாமோ? டேய் தருண், நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு சத்தமாக பேசிட்டு இருக்க. என்னது சத்தமாக பேசிட்டேனா? சும்மா லொலலாய்க்கு பேசிகிட்டு இருந்த ஸ்வேதா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா? நீ சொல்கிறதெல்லாம் நான் பொய்யா இருக்குன்னு நினைப்பேனா? நீ சொல்கிறது எப்பயுமே பொய் தான்டா. வாயில் வர்றது எல்லாமே பொய் தான்டா. கம்மன்றா. ஆஹா, இந்த ஸ்வேதா நம்மளை பற்றி அக்கு வேற அணி வேற தெரிஞ்சு வச்சிருக்காளே. அக்கா, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம்க்கா. The next one say yes or no தன்யா. எஸ் ஆர் நோ சொல்றதா? என்ன சொல்றதுனே தெரியலையே. சரி நோ சொல்லிடுவோம். நோ. கிரேட் எஸ்கேப் தன்யா, நான் உனக்கு காமிச்சது சோல்ட். எப்படியோ நான் இதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு உப்புனா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப உப்பு கரிக்குமே. நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஆர் நோ தன்யா. எஸ் சொல்றதா தெரியலையே, நோ சொல்றதா தெரியல. சரி நம்ம எஸ் சொல்லிரோம். அக்கா எஸ். சூப்பர் தன்யா, நீ ஃபோன் வின் பண்ணிருக்க. பாராணிக்தா, துளி ஒன்று இருந்துட்டு இந்த தன்யா எவ்வளோ கிஃப்ட் வின் பண்ணுறா பாரு. ஜெஷ்னிகா, இந்த மாதிரி நம்மளும் வின் பண்ணுவோம் கிஃப்ட்ஸு. நானே இப்போ யார் நெக்ஸ்ட்டு கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்ல போகிறோம். இப்போ ஜெஷ்னிகா தான் வரணும். வாங்க ஜெஷ்னிகா. அக்கா ப்ளீஸ்க்கா, அடுத்த தடவை நான் வரேன். இப்போ யாராச்சும் கூப்பிட்டுக்கோ.
ப்ளீஸ்க்கா. ஹே ஜெஷ்னிகா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் லாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கீங்க. அதனால தான் இன்னைக்கு உங்களை செகண்டாக கூப்பிட்ருக்கோம். வாங்க. அச்சச்சோ, இவங்க நம்மளை விட மாட்டாங்க போல. சரி, நம்ம தான் போய் கலந்துக்கலாம். ஓகே ஜெஷ்னிகா, ஃபர்ஸ்ட் ஒன் சே எஸ் ஆர் நோ. ஆஹா, நம்மளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. சரி, தன்யா ஃபர்ஸ்ட் எஸ் தானே சொன்னா, நம்மளே எஸ் சொல்லிடுவோம். அக்கா எஸ். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பச்சை மிளகா. அக்கா, என்னால பச்சை மிளகாலாம் சாப்பிட முடியாது. என்னம்மா ஜெஸ்னிகா, எல்லாரும் என்னென்ன கிடைக்குதோ வாங்கிக்கிறாங்கல்ல, நீயும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு கடினாச்சும் கடிச்சு தான் ஆகணும். கேம் இஸ் அ கேம், விளையாண்டு தான் ஆகணும். சாப்பிடு. டேய், எனக்கு சாப்பிட தெரியும், நீ கம்னு வேலை பாருடா. ஐயோ, இது எப்படி சாப்பிட போற? செகண்ட் ஒன் எஸ் ஆர் நோ சே. இந்த தடவை நம்ம எஸ் சொல்லுவோம். அக்கா எஸ். இந்த தடவை நீங்க ஜெயிச்சது வாட்ச். இந்தாங்க. ஐ ஜாலி, நான் வாட்ச் வின் பண்ணிட்டேன். ஜாலி. ஸ்டூடண்ட் சே எஸ் ஆர் நோ ஜெஷ்னிகா. அக்கா எஸ். தடவை நீங்க ஜெயிச்சிருக்கிறது gift box. ஏய் ஜாலி ஜாலி, எனக்கு 2 பிரைஸ் கிடைச்சிருக்கே. ஜாலியே. ஆஹா, இந்த ஜெஸ்னிகா என்ன ப்ரைஸ் மேலே ப்ரைஸ் வாங்கிட்டே இருக்கா. சரி, நாமளும் அடுத்ததாக போய் கலந்துக்குவோம். அக்கா, நெக்ஸ்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேங்க்கா, என்னையும் சேர்த்துக்குங்க. The first one say yes or no தருண். தருண், அது வாட்ச் டா. ஏய், யாரும் சொல்லி தரக்கூடாது பாப்பா. ஏய் அனிதா, என்ன எனக்கு ரிப்பீட் அடிக்கலான்னு பார்க்குறியா? நீ சொல்லி நான் நம்பவே மாட்டேன். அக்கா நோ, இந்த அனிதா எனக்கு பொய்யா மாற்றி சொல்கிறான்னு நினைக்கிறேன். நான் தோக்கணும்னு அவன் நினைக்கிறா. அக்கா நோக்கா நோ, இது எனக்கு வேண்டவே வேண்டாம். தருண், நீங்க வாட்சை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆஹா, சூப்பர் வாட்ச் போச்சே. ஆஹா, இந்த அனிதா உண்மையை தான் சொல்லியிருக்கிறா, நான் தான் அவளை நம்பலை. அக்கா, எனக்கு இந்த வாட்ச் வேணும். செகண்ட் ஒன் டெல் எஸ் ஆர் நோ. இனிமேல் வரது எல்லாத்துக்கும் எஸ்ஸே சொல்லுவோம். அப்போ தான் ஏதோ ஒரு பொருள்னாச்சும் நம்மளால் ஜெயிக்க முடியும். அக்கா எஸ், இது எனக்கு வேணும். இந்தாங்க தருண், நீங்க சூப்பர்மேன் பொம்மையை ஜெயிச்சிருக்கீங்க. இந்தாங்க. ஐ ஜாலி, நான் சூப்பர்மேன் பொம்மையை வின் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறேன். ரெடிக்கா? The next one say yes or no தருண். அது எல்லாத்துக்கும் எஸ்ஸே சொல்லுவோம். எஸ்கா, அது எனக்கு வேணும். அப்ப இது உங்களுக்கு தான். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஆஹா, மாவா. இப்படி பண்ணிட்டாங்களே, கடைசியா மாவு எனக்கு வந்துருச்சு. ஐயோ, தருணை பார்த்தா காமெடியா இருக்கா. ஆமாண்டி, நீ சொன்னது கரெக்ட் தான். தருண், உன்னை பார்க்கவே சைக்கிளடா, செம காமெடியா இருக்க. ஆஹா, இவ்வளோ அவமானமாக போயிருச்சே. பரவாயில்ல, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். எனக்கு ஒரு ஸ்பைடர்மேன் பொம்மை கிடச்சிது. சாரி சூப்பர்மேன் பொம்மை கிடச்சிது. அதை வச்சு நம்ம ஜாலியாக விளையாடி. பசங்களா, இப்போ கேம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், சப்ஸ்கிரைப் இட்.